போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, யாவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவகள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, பெம்மான் இவனன்றே. அனைவருக்கும் இந்த அற்புதமான இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இந்த காலை வேளையிலே குழந்தைகள் எல்லாம் நல்லிசையை இசைப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்வேளையிலே ஒரு நல்லதொரு நிகழ்வு நடந்தேறக்கூடிய திருவருள் கூடக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். மிக அழகாக சேர்மன் அவர்கள் கொடியினுடைய தத்துவத்தை ஒரு வரியில் கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி, கொடிமரம் எதற்காக இருக்கிறது? கோவிலுடைய முகப்பு வாயிலில் ஏன் இருக்கிறது? அத்துணை வழிபாடுகளையும் முடித்த பிறகு ஏன் கொடிமரத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறோம்? இப்படிப்பட்ட சில கேள்விகளும், இந்த கொடிமரத்தை பற்றியே கொடிக்கவி என்று ஒரு பாடல் இருப்பதையும், அது எப்படி உயர்ந்து நிற்பது என்ற அந்த செய்தியையும் சிந்திக்க வேண்டும் என்பதனுடைய ஒரு செயலாக அவ்வகையில் இந்த சிந்தனையை கொண்டிருக்கிறது. நண்பர்களே, மிக அழகாக சுந்தர் அவர்கள் கூறி மறைந்தார்கள். முத்தேவர்களையும் இது குறிப்பது போன்று உள்ளது. முத்தேவர்களையும் இது குறிப்பது போல் உள்ளது என்று கூறி மறைந்தார்கள். லிங்க பானத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும், லிங்க பானம் அமைந்திருக்கக்கூடிய பீடம் ஆவுடையார் என்று சொல்லப்படும். இன்று கூட நீங்கள் ஆவுடையார் கோயிலுக்கு சென்றால் அந்த ஆவுடையார் எனக்கூடிய அந்த பீடம் மட்டும் இருப்பதை தமிழகத்தை கண்டிருக்கும். இப்படி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஏதோ ஒன்றை சிம்பலைஸ், எதே ஒன்றை குறியீடாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் கேட்டால், நம் தெருக்களில் ஓடக்கூடிய மகிழுந்துகள், கார்களுடைய பெயர்களை அந்த குறியீடுகளை வைத்தே சொல்லிவிடுவார்கள். எது அவுடி, எது BMW, எது டொயோட்டா, எது ஹோண்டா என்று அந்த குறியீடுகளை வைத்து சொல்லிவிடுவார்கள். சில சமயம் நம்முடைய வாழ்க்கை செல்லக்கூடிய காரணத்தினாலே இந்த குறியீடுகளை குழந்தைகளுக்கு சொல்வதற்கான நேரம் நமக்கு கிடைப்பதில்லை. அப்படி லிங்க பானத்தை பார்க்கும் பொழுது ஸ்தூல வடிவமாக நம் கண்களுக்கு நமச்சிவய என்ற வடிவத்தை காண்பிக்கக்கூடிய வடிவமாக இருந்தால், சித்தாந்தம் சொல்லுகிறது இந்த கொடிமரம் என்பது சூக்ஷ்மமான அந்த சிவய நம எனக்கூடிய வடிவம். எப்படி முத்தேவர்களும் இங்கு கூடியிருக்கிறார்கள், அடிப்பாகத்தில் பிரமனாகவும் நடுப்பாகத்தில் விஷ்ணுவாகவும், அது உயர்ந்து நிற்கக்கூடிய பாகம் லிங்கபானமாக அந்த சிவத்தையே குறிக்கக்கூடியதாக இருந்தால் ஏன் கொடியேற்றுகிறோம்? இந்தியாவில் வளர்ந்து வந்த நமக்கு தெரியும், கொடியேற்றுவது என்பது எவ்வளவு முக்கியமான நிகழ்வு என்று. ஒவ்வொரு காலையுமே நீங்கள் சென்ற பள்ளியிலே ஜனகணமன பாடி இந்தியாவின் கொடியை ஏற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கண்டிருப்பீர்கள். சில விளையாட்டு நிகழ்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கு அந்த நாட்டினுடைய கொடியை போர்த்துவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். நாட்டினுடைய கொடியை 1, 2, 3 என்ற இடத்தை வகிப்பவர்களுக்கு ஏற்றார் போல அந்த கொடிகளை பறக்க விட்டு மரியாதை செய்வார்கள். கொடி என்பது நாட்டில் உள்ள அத்தனை பேரையுமே குறிக்கக்கூடிய ஒன்றாக, கொடிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த நாட்டிற்கே கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருப்பது போல, நம்ம எல்லாம் ஆண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவனுடைய கொடியாக இது ஏன் ஏற்றப்படுகிறது என்ற கேள்வியை கேட்டுப்பார்கள். இந்த கொடி ஒரு அழகான வெள்ளை படத்தில் சில மங்கள சின்னங்களை வரைந்திருப்பார்கள். அதுதான் அந்த கொடி. இப்ப நமக்கு மூவர்ண கொடினா நமக்கு இந்திய கொடி தெரியும். ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய கொடின்னு தெரியும். அப்ப கோவில்களில் ஏற்றக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்ச்சிகள், இப்ப இங்க நமக்கு நடக்கக்கூடிய சித்திரை மகோத்சவத்துல கொடி ஏற்றுவாங்க. அப்ப அந்த கொடி என்னன்னு பார்த்தா ஒரு வெள்ளை துணியில மங்கள சின்னங்களாக இருக்கக்கூடிய நந்தி பகவான்,
கண்ணாடி, சில மங்கள சின்னங்களை எல்லாம் வரைந்து அதை கொடியாக ஏற்றுவார்கள். அப்ப இந்த கொடி மரம் என்பதுதான் சிவம் என்ற அந்த சிக்காரத்தை குறிக்கக்கூடியது என்றால், அந்த கொடியை ஏற்றக்கூடிய கயிறு என்பது அந்த சக்தியை குறிக்கக்கூடிய வக்காரத்தை குறிக்கும். ஏன்னா சக்தி இல்லைன்னா, அந்த எனர்ஜி இல்லைன்னா யூ cannot perform. Sun is the source of energy நமக்கு அறிவியல் சொல்லிக் கொடுக்கும். அப்ப அந்த உயிரை ஏற்றக்கூடிய அந்த சக்தியாக அந்த கயிறு, இந்த வெள்ளை தாள் போல இருக்குதே அந்த கொடி எனக்கூடிய அந்த துணி, அது நம்முடைய மறைப்பு. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு தெரியாதது போல இந்த உயிர் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த மறைப்பு என்ற செயலை அந்த வெள்ளை துணி குறிக்கிறது. அதில் வரையப்பட்டிருக்கக்கூடிய மங்கள சின்னங்கள் உயிரை குறிக்கிறது. இது எல்லாம் நடக்கும் பொழுது அந்த தர்மையை வைத்து பின்பு அதனை நீக்கி விடுவார்களே, நிகழ்வு முடியும் பொழுது அந்த மும்மலம் நீங்குவதை இந்த நிகழ்ச்சி அத்தனையிலே குறிக்கிறது. அப்ப ஒவ்வொரு முறையும் இந்த கொடியேற்றக்கூடிய செயல் என்பது மும்மலம் நீங்கி சிவத்துக்கு நிகராக உயிரை ஏற்றுவதற்கு மறைத்தல் தொழிலை காப்பதற்கு இவற்றையெல்லாம் அழித்து அந்த கயிறு எனக்கூடிய சக்தி நம்மை மேலே ஏற்றிவிடக்கூடிய நிகழ்ச்சியை தான் ஒவ்வொரு முறையும் கொடியேற்றம் நமக்கு விளங்குகிறது. அப்படிப்பட்ட அந்த கொடியின் முன்பு எதற்காக வணங்குகிறோம் என்றால், இந்த கொடிக்கு முன்னாடி இருக்க பீடத்துக்கு பேர் என்ன? பலிபீடம். அப்ப எதை பலி கொடுக்கிறோம்னா, ஆணவம், கர்மம், மாயை எனக்கூடிய இந்த மும்மலத்தை அங்க பலி கொடுத்து எல்லா வழிபாடையும் முடிச்சு, உனக்கு நிகராக எங்களுடைய உயிரை இந்த மறைத்தல் தொழிலிருந்து நீக்கி சக்தியை கொண்டு ஏற்றுகிறாயே என்று சொல்லி சாஷ்டாங்கமாக ஒவ்வொரு முறையும் இங்கு வந்து விழுந்து வணங்குகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பேர் நிகழ்ச்சியை இன்று நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகத்திற்கு ஒரு பெரும் கைதட்டலோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த கொடியை பத்தி ஏதாவது பாட்டு இருக்கா? இப்ப ஜனகணமன நமக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு யுஎஸ்ஏடைய ஆந்தம் தெரியும். இந்த கொடியை பத்தி, திருவருள் கூடிய இந்த கொடியை பத்தி பாட்டு இருக்கானா? இருக்கு. இந்த பாட்டுக்கு பேரே கொடி கவின்னு பேரு. கொடிக்கவி பாட்டு எப்படி உருவானது என்பது ஒரு சுவாரஸ்யமான கதை. தில்லையில ஒவ்வொரு நாளும் பூஜை செய்வதற்கு ஒரு விதிமுறை உண்டு. தில்லைவாழ் அந்தணர்களுடைய அந்த தொழில்முறையாக ஒவ்வொரு நாளும் யார் பூஜை செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டு அவர்கள் சென்று பூஜை செய்யக்கூடிய வழக்கம் ஒன்று உண்டு. அப்படி உமாபதி சிவாச்சாரியார் என்பவர் அன்றைய தினத்திற்காக பூஜை செய்ய வேண்டிய ஒரு கடமை. அந்த உமாபதி சிவாச்சாரியாரை பல்லக்கில் அமர்த்தி கொண்டு இருபுறமும் விளக்கு தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு இப்படி முறையில் உள்ளவர்களை அழைத்து செல்வது என்று அக்காலத்திய தில்லை கோவிலுடைய வழக்கம். அப்ப குருமார்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய இப்படி மண்டபங்கள்ல உட்கார்ந்து தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு வருவாங்க. மறைஞான சம்பந்தர் என்று சந்தானபுரவர்களில் ஒருவராக போற்றப்படக்கூடியவர் தன்னுடைய மாணவர்களுக்கு வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். உமாபதி சிவாச்சாரியார் பல்லக்கில இப்படி விளக்கு தீப்பந்தத்தோட அந்த தன்னுடைய முறையை செய்வதற்காக கோவில் வாயிலுக்குள் நுழைகிறார். மறைஞான சம்பந்தர் பார்த்துட்டு சொல்றாரு, பட்ட மரத்திலே பகல் குருடு போகுது, பட்ட மரத்திலே பகல் குருடு போகுதுன்னு சொல்றாரு. இந்த சொல் உமாபதி சிவத்துக்கு முக்தியே கொடுத்து விடுகிறது. எப்படிப்பட்ட சொல்! விளக்கு எரிந்தாலும் பகலிலே அவன் விளக்கு பிடித்து போகிறான் அல்ல, இந்த அஞ்ஞானம் எண்ணக்கூடிய அந்த இருள், அந்த குருடாக இருக்கிறான். அதைத்தான் இந்த மறைஞான சம்பந்தர் சொன்னாரோ, பார்த்தால் பசுமரம், படுத்தால் நெடுமரம், சேர்த்தால் விறகுக்காகுமான அந்த பாட்டை நினைவுபடுத்திக்கோங்க. அப்படிப்பட்ட அந்த பட்ட மரத்தை சொல்லி இருப்பாரோ நினைத்து அவருக்கு சீடராக மாறிவிடுகிறார் உமாபதி. அப்படி உமாபதி சிவாச்சாரியார் சீடராக மாறி மறைஞான சம்பந்தருடைய எச்சிலில் விழக்கூடிய சில உணவுப் பொருட்களை உட்கொள்வதை வழக்கமாக கொண்டிருக்கும் பொழுது இது நமக்கு தகுதி அல்ல என்று அவருக்கான அந்த தில்லைவாழ் முறையை வந்து அவர்கள் விட்டுவிடுகிறார். Request to say in English, but let me finish with the flow of Tamil, the story, and quickly come back to English. Thank you. I know he wanted to say something, but I was afraid whether he wanted me to get out, so I just checked. Hopefully that is not the case. Okay. அப்படி அவர் அந்த குருவின் பிரசாதமாக உட்கொண்டதை பார்த்து இப்படியெல்லாம் செய்கிறாரு, எங்களுக்கு ஏதோ புத்தி பேதளித்து போயிருச்சுன்னு சொல்லி அவருக்கு அந்த தொழில் முறையில இருந்து எடுத்துடுறாரு. ஆனா ஒரு நாள் தில்லையில வந்து ஆருத்ராவுக்காக கொடி ஏற்றணும், கொடி ஏறவே மாட்டேங்குது. அப்ப என்ன செய்யறாங்க, சிவன் அசரீரியாக வந்து உமாபதி சிவத்தை அழைத்து வந்து அவருடைய பாடலால் மட்டும்தான் இந்த கொடி ஏறும் என்று சொல்லுகிறார்கள். அவ்வேளையிலே 4 பாடல் தான் பாடுறார். ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் பெரிய தொடர்பில்லை என்றாலும்
அந்த பாட்டுக்குள்ள சித்தாந்தத்தையே பொதித்து வைத்து பாடுகிறார். அந்த பாட்டுக்கு பேருதான் கொடிப்பாட்டு அல்லது கொடிக்கவி. இதை நன்கு உணர்ந்தவர்கள் பெரிய சிவ திரு ஆலயங்களில் இந்த கொடிக்கவியை பாடி அந்த உயிர் எப்படி இறைவனுடன் சேருகிறது என்ற தத்துவத்தை வழிபாடாக வைக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அந்த முதல் பாட்டை நினைத்து பார்ப்போம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடின் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருளடராது உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும், உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும், திரிமலத்தே குளிக்கும் உயிர் திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி திருவருள் கூடும்படி கொடி கட்டினேனே, அருள் கூடும்படி கொடி கட்டினேனே, அருள் கூடும்படி கொடி கட்டினேனே. அருள் கூடும்படி கொடி கட்டினேனே என்று அவர் பாடுகிறார். So there was a story about a song based on kodi or flag. In the temple shrine of Tillai, there was a guy called Umabadi Sivacharya. And his duty is to go and do all the divine things for the Lord Shiva in the Tillai. And on one day, when he is ready to go and do his duty, he is taken on a plankway with 2 lighted lamps on each sides of Umabadi Sivacharya. There was a great learned scholar named Maraignana Sambandar who was sitting in one of the temple mandapams of Tillai temple. He saw the Umabadi Sivacharya going in the plankway and used a word. Without the knowledge, with ignorance, this man is traveling on the woods. And in Tamil it goes, Patta Pagalile Kurudu Ondru Pagal Kurudu Selgiru. So a daylight ignorant blind is going on this wooden plankway is a statement given by this great scholar Maraignana Sambandar. This one line made an enlightenment to Umabadi Sivacharya, and he started to think about what is ignorance. Why did he say me as a blind? I am blind and ignorant to all these situations, and he started following the teachings of Maraignana Sambandar. And this was not liked by most of the people, and he was not allowed to do his duties for several other reasons. And then one day, on the day of the festival of Tillai, Thiruvaadirai, they were trying to hoist the flag. And on that day, it was not going up. And then Lord came on the sky and made a voice without the form of the body. And he said, bring back inside Umapadi. He will sing a song called Kodi Kavi or Kodi Paati, the song of the flag, which will automatically make the flag go high. And we just was singing that first song, Olikkum Irulukkum Ondre.